السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சொல்லப்பட்ட செய்திகளிலே சில சகோதரர்கள் கூடுதலான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தொழுகையை பொறுத்தவரைக்கும் முழு ஈடுபாட்டோட யாரும் தொழ முடியாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து காட்டினோம். அப்ப தொழுகையில கவனமற்று இருப்பவர்களுக்கு கேடு என்று குர்ஆன்ல இருக்கிறதே, தொழும் பொழுது முனாபிக்குகள் சோம்பலாக நிற்பார்கள் என்றெல்லாம் இருக்கிறதே, அப்ப அதுக்கு மாற்றமாக இது தெரிகிறதே என்று ஒரு கேள்வியை சில சகோதரர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது நல்ல கேள்விதான். ஆனால் தொழுகையில நம்முடைய கண்ட்ரோல்ல எது இருக்கிறதோ அதுல நம்ம முழு அளவுக்கு சரியாக இருக்க வேண்டும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத எதுன்னு கேட்டா மனசு, நம்முடைய செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது. அப்ப தொழுகையை சரியா செய்யணும், ஒழுங்கா செய்யணும், அலட்சியமா இருக்கக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, எந்த அளவுக்கு நிக்க சொல்றோமோ அவ்வளவு நிக்கணும், எவ்வளவுக்கு குனிய சொல்லி இருக்கிறாங்களோ அவ்வளவு நேரத்துக்கு குனியணும், என்னென்ன ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் ஓதணும். சும்மா குனிஞ்சா நிமிர்ந்து இருந்தா அது அலட்சியம், அதான் கேர்லெஸ்ஸா தொழுகிறது என்பது. அப்ப சொற்கள் செயல்கள் இந்த ரெண்டும் நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது. சொல்ல வேண்டியதை சொல்லலாம், சொல்லாம இருக்கிறத விட்டுறலாம். செயல்கள் நம்ம கண்ட்ரோல்ல, கையை தூக்க நினைச்சா தான் தூக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா மனசுல அது நினைக்கிறது இது நினைக்கிறதுலாம் நம்ம கண்ட்ரோல்ல உள்ளதா? நம்மளுக்கு அதுவா வரும். தொழுகை நின்ற உடனேயே நம்மை மீறி பல சந்தேகங்களும் பல குழப்பங்களும் பலவிதமான எண்ணங்களும் வரும். அப்ப நம்முடைய கண்ட்ரோலை மீறிய விஷயங்கள்ல நம்ம முழுசாக ஒன்ற முடியாது. எதெல்லாம் கண்ட்ரோல்ல உள்ளதா இருக்கிறதோ அது கரெக்டா செய்யணும். தொழுகையில திருடன்னு சொல்றாங்க. அப்ப நிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தர் ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமா செய்யலையோ அவர் தொழுகவே இல்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்களேயானால் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். இப்படி எல்லாம் அந்த ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குகளை எல்லாம் நீங்க இஷ்டத்துக்கு நடந்துட கூடாது. என்ன அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா இதெல்லாம் கூடாது. அந்த அல்லாஹ் அக்பர் அதை கரெக்டா சொல்லணும், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா அதை கரெக்டா சொல்லணும். ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே ஓடிடக்கூடாது. ஒரு சஜிதாவுக்கும் மறு சஜிதாவுக்கும் இடையில ஓத வேண்டியதை ஓதணும். செயல்கள்லையும் ஓதுதல்லையும் ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. அதை இஷ்டத்துக்கு செய்யலான்னு விளங்கிக்கிற கூடாது. எதுல நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் பொழுது மனசை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க இயலாது. நம்மளை மீறி வேற மாதிரி எண்ணங்கள் வறுமையானால் அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதுதான் அர்த்தமே தவிர, அதுக்காக நீங்க செயல்லையும் ஓதுவதிலையும் விளையாடணும்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம், சும்மா பேருக்கு முட்டி எந்திரிச்சு வந்துடலாம், அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம சொன்னதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுபோக செயல்கள்ல தேவை ஏற்படும் பொழுது எந்தெந்த செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டியிருக்கிறாங்களோ, இந்த வெப்பமா இருக்கும்போது ஒரு துணியை வச்சுக்கிறது, தரையை சமப்படுத்திக்கிறது, பாம்பு தலை கண்டு அடிக்கிறது, இதெல்லாம் செயல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சுட்டாங்க. இதுகளை நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி புரிந்து கொண்டால் அந்த குழப்பம் தீர்ந்துரும். அடுத்ததாக நேற்று சொன்ன செய்தியில சில சந்தேகங்களை கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு நாம் சில அநீதிகளை செய்துவிட்டால் அவனுக்கு பரிகாரம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தில் மோசடி பண்ணி இருந்தால் திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா நம்ம யாரை ஏமாத்தணுமோ அவர் செத்து போயிட்டாருன்னா இப்பதான் நினைக்கிறோம். ஆனா ஒரு ஆள் நம்ம ஏமாத்தி இருக்கிறோம், அவர் உயிரோடவே இல்லை. இப்ப அந்த ரூபாயை கொண்டு இப்படி அவர்கிட்ட கொடுக்கிறது. அப்ப அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பரிகாரம் இருக்கிறதா? அல்லது நம்ம ஏமாத்தி இருக்கிறோம், இப்ப போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் நடக்காது, விடமாட்டேன் அப்படிங்கிறாரு, மறுமையில கேஸ் இருக்குதான் செய்யுதுங்கிறாரு.
அப்ப அந்த மாதிரியான நிலைக்காக நமக்கு எது என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டாங்க சில சகோதரர்கள். அதுக்கு மார்க்கத்தில் தீர்வு என்ன தீர்வு என்று கேட்டால், நம்முடைய மனிதனுக்கு செய்த அநியாயங்களுக்காக நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து கொடுப்பான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவனுடைய தீமைகளை நம்ம தலையில சுமத்துவான் என்பதிலையும் மாற்றுக்கிறது கிடையாது. இது மாறாது. இதை மாத்தினா அப்புறம் மனுஷனுக்கு அநியாயம் செய்வதை எல்லாரும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து வேற ஒண்ணு கொடுப்பான்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள் அமல்கள் அதிகப்படுத்தணும். நம்மகிட்ட அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு இருக்கிற கடமையான தொழுகையெல்லாம் புரியும் கொடுத்துறாம கொஞ்சம் கூடுதலாக சுன்னத்தான நபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி கொண்டோமையானால் அவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆளு செத்து போயிட்டான், இருக்கிற கடமையான தொழுகை நோம்புகளை அவனுக்கு கொடுத்துவிட்டு நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது என்று நினைத்தோமையானால் என்ன கண்டிப்பா அவனுக்கு நியாயம் வழங்கணும்ல. அவன் செத்து போயிட்டாங்கிற காரணத்தினால நமக்கு ஹலால் ஆயிருமா? அடுத்தவனுடைய சொத்தை நம்ம அபகரிச்சிருக்கிறோம், அடுத்தவனை அவதூறு சொல்லி புண்படுத்தி இருக்கிறோம், அவன் இறந்துட்டான், அவன் வழக்கு போடத்தானே செய்வான். திரும்பி எல்லாரையும் உயிராக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் முறையிடத்தான் செய்வான். அவனுக்கு நியாயம் கொடுக்கத்தான் வேண்டும், அவனுக்கு தான் நியாயம் வழங்கணும். அப்ப நான் அன்னைக்கு திருந்தி போய் கொடுக்க போனேன், அவர் செத்துட்டாரு, நான் என்ன செய்வேன்னு கேட்க இயலாது. நீ செஞ்சதே தப்பு, தப்புக்காக வேண்டியதானே பிராயச்சித்தம் செய்ய போன, அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா மார்க்கத்தில் இதுக்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, அமல்கள் அதிகப்படுத்திக்கணும். அதுலயும் மார்க்கத்தில் நிறைய சின்ன சின்ன அமல்கள்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய நன்மை தரக்கூடிய, மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் நிறைய மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதிகமா செஞ்சோமையானால் நம்முடைய கடமையான வணக்கங்கள்லாம் நமக்கு சேர்ந்துரும். நம்ம எக்ஸ்ட்ராவா கூடுதலாக செய்திருக்கிற இந்த வணக்கங்களுடைய நன்மை அவனுடைய கடனுக்காக அல்லாஹ் நம்மிடமிருந்து பறித்து கொடுப்பானேயானால் நம்மளை பாதிக்காது. பறிச்சு கொடுக்கத்தான் செய்வான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்குரிய பிராயச்சித்தம் கஷ்டமா தானே இருக்கும். நம்ம செஞ்சது தப்பு, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சது தப்பு, அடுத்தவன் மேல பழி சுமத்துனது தப்பு. இந்த தப்பை நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு என்ன செய்யணும், கூடுதலாக மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை செய்து கொண்டோமையானால் அதுதான் அதுக்கு பரிகாரமே தவிர செத்து போனால் உனக்கு மன்னிப்புன்னு சொல்வதற்கு அல்லாஹ் தயாரா இல்ல. அவன் விஷயத்தை தான் அவன் மன்னிப்பானே தவிர அடியான்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அவன் உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள தகுதி இருக்கு, உரிமை இருக்கிறது, எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த அடியானுக்கு உள்ளது பதில் சொல்லு என்று அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா கேட்கத்தான் செய்வான். அதுபோக அல்லாஹ் மார்க் அல்லாஹ் தானே போடுறான், மார்க் அல்லாஹ் தான் போடுறான். நம்முடைய ஒவ்வொரு அமல்களுக்கு இந்த தொழுகைக்கு எவ்வளவு மார்க்கு, இந்த நோம்புக்கு எவ்வளவு மார்க்கு என்ன அல்லாஹ் ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுக்கிறது இல்ல. ஆட்களை பொறுத்து அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து 700 வரைக்கும் அதிகமாக்குறான். இல்ல சபேமேத்தலேகன் 700 மடங்கு வரைக்கும் ஒரு தொழுகை தொழுவோம், அதுக்கு 700 தொழுகையுடைய கணக்கு எல்லாம் போடுவான். எதை வச்சு? நம்முடைய எண்ணங்களுடைய ஓர்மையை வைத்து நம்முடைய தூய இஹ்லாஸான எண்ணத்துல மனுஷனுக்காக செய்யாம எந்த அளவுக்கு இறையச்சத்தோட இருக்கிறோம் அதுக்கு தகுந்தவாறு மார்க்குகளை அல்லாஹ் போடக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல முறையிட வேண்டும். யா அல்லாஹ், நான் கடனாளி கொடுக்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய கடமையானதுல இருந்து புடியும் கொடுத்து விடாம நீ உபரியாக எனக்கு தந்து அதிலிருந்து அவருக்கு அந்த மார்க்க அவருடைய சுமையை தீர்க்கிற மாதிரி நீ அருள் செய்ய என்று என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். அப்படி கேட்கிற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்வான், பாத்தீங்களா எவ்வளவு பயப்படுறான், இறைவனுக்கு எவ்வளவு அஞ்சுகிறான், நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக என்னை விட்டா அவருக்கு எது இல்லைன்னு எவ்வளவு முறையிடுறான் அப்படின்னு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு. அதனால 700 நாடியவர்களுக்கு வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்கா தருவான் கூலிய. அப்ப ஒரு மாச தொழுகைய நம்ம தொழுதிருந்தோம் என்று சொன்னால் அதை 700 மாசமாக்குனா போயிட்டு போய் 699 போயிட்டு போத ஒண்ணு மிஞ்சும்ல. ஒரு மாச தொழுகை எல்லாம் எப்படி கணக்கு போட்டுருவான் சில ஆட்களுக்கு 700 மாசம் 700 மடங்குடாதான் 700 மடங்கு தொழுகையை தந்துட்டான்னு சொன்னா அதுக்குரிய நன்மையை தந்துவிட்டு அது எதுக்கு எப்ப தருவான், நல்ல எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தருவான். நல்ல எண்ணம் இது கூட நல்ல எண்ணம் தானே. ஒரு மனுஷன் நம்ம ஏமாச்சிட்டோம், அவன் இல்ல அல்லது மன்னிக்க மாட்டேங்கிறான், முடியவே முடியாது, மறுமையில அவனை பாத்துக்கிறேன், இந்த உலகத்தில் என்னை தலையில் இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், உசுரோடு தான் இருக்கிறான், மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப நம்ம திருந்த நினைச்சா கூட ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், படைச்சவன்ட்ட முறையிட்ட வேண்டியதான். இறைவா நீ பார்த்து எனக்கு என்ன செய்ய, என்னுடைய அமல்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி என்னை முஃப்லிஸ் ஆக்கி விடாமல், என்னை ஓட்டாண்டி ஆக்கி விடாமல், எனக்கு பன்மடங்கு தருவதாக சொல்லி இருக்கிறாயே,
அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்து நான் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கு 700ஆக பல மடங்காக தந்து அவர்களுக்கு கொடுத்தது போக எனக்கு மிஞ்சிற அளவுக்கு ஆக்குன்னு கேட்டா அவனுக்கு என்ன பெரிய கஷ்டமா அல்லாவுக்கு? அவன் தான் தரக்கூடியவனா இருக்கிறான். ஓட்டு விடுறான்றான்ல, ஓடு போயிட்டு போறான். அதனால இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிராயச்சித்தத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம சைடு கரெக்டா இருந்து எதிர் சைடு கரெக்டா இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி 2 வழிதான். ஒன்னு அமல் அதிகப்படுத்துங்க, 2வது அல்லாஹ்விடத்தில் அதிக மார்க் கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, போனஸ் மார்க் கேளுங்க. அவன் தரக்கூடியவனா இருக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய நன்மைகளை தருவான். யாரெல்லாம் நீ மறுமை வாழ்க்கையை பாழாக்கிறாத, அவனுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ என்னுடைய அமல்ல இருந்து நீ கொடு, ஆனா அதிகமான நன்மை எனக்கு போட்டு என்னை பாதிக்கிற அளவுக்கு ஆக்கிறாத. இதுதான் அதுக்கு உரிய தீர்வு இருக்கிற காரணத்தினால் அப்படி நீங்கள் யாருக்காவது மோசடி செய்து அல்லது ஏமாத்தி அல்லது துரோகம் செய்து அவங்க மனம் புண்படுற விதமாக நடந்து அவங்க உரிமைகளை பறித்து இப்படி ஏதாவது ஒண்ணு செய்திருப்பீர்களே, ஆனால் அதுக்கு ஒண்ணு என்ன செய்யணும், அமல் அதிகரிங்க. சின்ன சின்னதுக்கெல்லாம் சொல்றாங்க. அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இது சொன்ன பயங்கரமான நன்மை அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட நீங்க ஒரு தெருவுல நடந்து போகும் ஒரு முள்ளு கிடக்குது, போய்கிட்டு ஓரமா அள்ளி போய் எடுத்து போட்டு போனீங்கன்னு வைங்க, அதுக்கு பயங்கர நன்மை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்படி நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கிறது. தொழுகணும் மாத்த நன்மை இல்ல, அது மாதிரி என்னென்ன நல்லது இருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோமே. ஆனால் இந்த சொன்னாங்க ரமலான் மாசத்துல பல மடங்கு அல்லாஹ் கூலியை தரக்கூடிய ஒரு கருணையாளனாக இருக்கிறான். அதுலயும் லைலத்துல் கத்ர் இரவுல செய்யற வணக்கம் ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமமானது, மேலானது, சமமானது கூட இல்ல. அப்ப அந்த ஒரு இரவில் நம்ம ஒரு அமல் செய்தோமே ஆனால் அந்த இரவு நம்ம கரெக்டாக அடைஞ்சிட்டோமே ஆனால் அன்னைக்கு செய்யற ஒரு இரவு அமல் எவ்வளவு ஆயிரும், 1000 மாசத்துக்கு சமமாயிரும். அப்படி ஒரு இரவு நம்ம வாழ்க்கையில அடைஞ்சி 10 நாள் தேட சொல்றாங்க இல்லையா, கடைசி 10 நாள் அதுல தேடி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நம்ம கரெக்டான முறையில எல்லா இபாதத்துகளையும் ஒழுங்கா செஞ்சு ஒரு தடவை அடைஞ்சிட்டோமே என்று சொன்னாலும் கூட அந்த 1000 மாசத்துல 999 அவனுக்கு கொடுத்துட்டு போறது, நம்ம கணக்காரனுக்கு கொடுக்க வேண்டி இருந்தா அந்த மாதிரி பன்மடங்கா அல்ல தர்றான்ல, பாஸ் மார்க் கிடைச்சிரும்லங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அல்ல குறுக்கு வழி நமக்கு தந்துதான் இருக்கிறான். மனிதனுடைய பலவீனத்தை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரிலாம் ஒண்ணு செய்வாங்க. பிராயச்சித்தம் செய்ய நினைப்போம், வாய்ப்பு இல்லாம போயிடும். அல்லாஹ்விடத்துல கேட்கறதா இருந்தா எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம், மனுஷன் கேட்கறதா இருந்தா அப்படி கேட்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ரமலான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு தான். இந்த ரமலானிலாவது யார் யாருக்கு கடன் எல்லாம் தீர்க்க வேண்டியிருக்கோ, எவெல்லாம் மூத்தா போயிட்டானோ அவங்களுக்கு நம்ம அமல் அல்லாஹ் பரிசு கொடுத்துடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இரவை நம்ம அடைவோம், அதை முழுமையா நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறோம். அதுல மட்டுமாவது கெட்ட செயல்கள்ல இருந்தும் கெட்ட எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு அந்த ஒரு புனிதத்தை 1000 மாசத்து நன்மையை நாங்கள் அடைவோம். இப்படி ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கூட இப்படி பிராயச்சித்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தேர்ந்த நிறைய கிடைக்கும். எதுல எல்லாம் ஹதீசுகளை படிக்கும் பொழுது எதெல்லாம் நன்மையான காரியங்கள், சின்னதுக்கு பெரிய பெரிய நன்மை கிடைச்சு போயிடும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்து ரிசர்வ் பண்ணி வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சு கொண்ட 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டோம், 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது பெரிய மேட்டரா இது. நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு சொன்னா 1 லட்ச ரூபாய் கடனால வேற இந்த தூக்கி போட்டு போயிடும், 10 காசு மாதிரி தூக்கி போட்டு போயிருவோமே. அப்ப அந்த மாதிரி நம்ம கடனாளியாக மறுமையில் கடனாளியாக நிற்போமே ஆனால் மறுமைக்காக நிறைய சேர்த்துக்கிறங்க, டாபிக் ஓவர் ஆயிரும். அதனால அதுக்கு மன அழுத்தம் தேவை கிடையாது. அதுக்கு ஒரு முடிவை மார்க்க சொல்லி இருக்கும் போது அந்த முடிவை நோக்கி பயணத்தை தொடருங்க. சரியா போச்சு, அவ்வளவுதான். அந்த டென்ஷன் நீங்கி விடுகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப தலைப்புக்குள்ள நம்ம வருவோம். தொடர்ச்சியில நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஏராளமான குழப்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது. என்ன குழப்பம் ஏற்படுது? சில பேர் நல்ல மனுஷனா இருப்பாங்க, முஸ்லிமா இருக்க மாட்டான், ஆனா எல்லா விதமான தான தர்மம் செய்வதில் இருந்து, வாரி வாரி வழங்குறதுல இருந்து, பொய் சொல்லாம இருக்கிறதுல இருந்து, பண்பாட நடக்கிறதுல இருந்து பல முஸ்லிமை கூட அவன் நல்லவனா இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்க மாட்டான், சொர்க்கம் கொடுக்க மாட்டான். ஏன்? ஈமான் இல்லாதனால. அப்படி நம்ம சொல்றோம்ல, இது ஒருத்தர் குழப்பமா இருக்கு. என்னடா இது இப்படி இருக்கு, நம்ம ஊர் நல்லவன், நம்மள முஸ்லீமோட நல்லா இருக்கிறான், இவன் கூட கொடுக்க மாட்டான், வாரி வாரி கொடுக்குறான், அவனுக்கு சொர்க்கம் இல்லைன்னு அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சில பேர். இதுல ஒரு குழப்பம் தானே, இதுல ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பம் நமக்கு வரும். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்க, அதனுடைய நிலைமை எங்க கொண்டு சேர்க்கிறது, அதுவும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கப்படுமையானால் அப்ப அது ஒரு அநீதி தானே. அது குழந்தைக்கு என்ன செய்யும்,
அவன் பெருசா வளர்ந்து ஆளாகி அவன் குஃபுர்ல இருந்தா தானே அவனை தண்டிக்கணும் என்கிற மாதிரியான ஒரு குழப்பம் சில பேருக்கு என்ன செய்யும் ஏற்படும். அதே மாதிரி காடுகள்ல மக்கள் தொடர்பு இல்லாத இடங்கள்ல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாம் தான் என்னென்ன தெரியாது, குர்ஆனுடைய போதனைலாம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நம்பலன்னு சொல்லி தண்டிச்சா என்ன ஆகுறது? அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமா? அவனுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியுமா? அப்ப ஷிர்க் வச்சா அவனை நரகத்துல போட வேண்டாம், அது என்ன நியாயம்? இது மாதிரி எல்லாம் பல சந்தேகங்கள் என்ன செய்யும் நமக்கு வருகிறது. அதே மாதிரி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தானே நம்ம கெட்ட செயலும் செய்கிறோம், அப்புறம் ஏன் நம்மள போய் தண்டிக்கணும்? இதெல்லாம் குழப்பம் தானே. நம்ம ஒரு கெட்ட செயலை செஞ்சிட்டோம் என்றால் நம்மளா செய்யறோம், நம்ம அந்த மாதிரி செய்யற மாதிரி அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறோம். நம்முடைய மூளை அமைப்புல அது மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறான். அப்படி அவன் எழுதினபடி நம்ம நடக்கும் பொழுது நம்மளை தண்டிக்கிற என்ன நியாயம்? இப்படியான ஒரு குழப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் வரும். அதே மாதிரி உலகத்தில் ஏற்படக்கூடிய பல துன்பங்களுக்கு என்ன செய்யும் வறுமை வருகிறது. இந்த வறுமை வரக்கூடிய நேரத்தில் அது நம்மளை என்ன செய்கிறது பெருசாக பாதிக்கிறது. ஏன் நமக்கு மட்டும் வறுமை வருது? நம்மளாம் நல்லா இருக்கிறானே, இவன்லாம் நல்லா இருக்கிறானே, நமக்கு தெரிஞ்ச நம்மள்ட்ட வேலைக்கு சம்பளத்துக்கு இருந்தவன் இன்னைக்கு பெரிய முதலாளியா போயிட்டானே, இப்படியான ஒரு குழப்பம் நமக்கு வரும். நோய்ங்கிற ஒரு குழப்பம் வரும், நமக்கு மட்டும் அந்த நோய் வருது, இது நோய் கொடுக்காம ஆரோக்கியமா வச்சிருக்கலாமே. இப்படியாக ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தனித்தனியான தீர்வுகளும் மார்க்கத்தில் இருக்கிறது. வறுமைண்டா அதை எப்படி எதிர்கொள்ளணும், நோயின்றா அதை எப்படி எதிர்கொள்ளணும், குடும்பத்தில் உறுப்பினர்கள் இறந்து விட்டால் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொள்ளணும், பதவி போய்விட்டால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், அது மாதிரியாக ஒரு குழந்தை இறந்து விட்டால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், குழந்தை கிடைக்கலன்னு சொன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தீர்வுகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை தனித்தனியா பிரிச்சு நம்ம இறுதியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அனைத்துக்குமே பொதுவான சில தீர்வுகள் இருக்கிறது. சிலதுக்கு பொதுவான மருந்து இருக்கும்ல. எந்த நோய்க்கு நீங்க போனாலும் டாக்டர் என்ன செய்வாரு, வயிற்று வலினா வயிற்று வலிக்கு உள்ள ஒரு மருந்து தருவாரு. அதோட என்ன செய்வாரு, நல்ல ரெஸ்ட் எடுங்க பாரு. ரெஸ்ட் எல்லா நோய்க்கும் சொல்லுவார் அவர். காய்ச்சல் போனா என்ன செய்வாரு, காய்ச்சலுக்கு மருந்து தந்து என்ன செய்வாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற பொது ஒன்று இருக்குல்ல, இந்த ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நல்லபடியா தூங்குங்க, வெயில்ல அலையாதீங்கன்னு சொல்லி எந்த நோய்க்கு போனாலும் அதற்குரிய தனி மாத்திரையும் கொடுப்பாரு. அதெல்லாம் எப்ப வேலை செய்யும்னு கேட்டா இது கரெக்டா இருக்கணும். நீ பாட்டுக்கு மாத்திரையை போட்டு போய் தண்ணியில முழுகி கிடந்தா ஜுரம்னு போற, அவர் மாத்திரையை தர்றாரு, நீ பாட்டுக்கு ஐஸ் தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா, நீ பாட்டுக்கு வெயில் அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் அது போகாது தானே. அப்ப அந்த உடம்புடைய பலவீனத்தை சரி பண்ணுவதற்காக எல்லா நோய்களுக்கும் சில பொதுவான அறிவுரைகள் என்ன செய்வாங்க மருத்துவர்கள் சொல்லுவாங்க. உடல் நோய்க்கு அப்படி இருக்குது. உடலுக்கு எந்த நோய் வந்தாலும் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்ட் எடுத்தா பாதி நோய் போய்விடும். இந்த மாத்திரை ஒரு பாதி வேலையை தான் செய்யும். அந்த மாதிரி இந்த எல்லா விதமான மனக்குழப்பத்திற்கு பொதுவாக சில மருத்துவம் இருக்கு மார்க்கத்தில். அதை பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டோமே ஆனால் எந்த மாதிரியான மனக்குழப்பம் நமக்கு வந்தாலும், மன அழுத்தம் வந்தாலும், இந்த பொதுவான மருந்து என்ன, அது உறுப்பு வருவது. மனக்குழப்பத்திலே மருந்து டானிக்கு மாத்திரை கிடையாது, அதுக்கு தான் மாத்திரை கொடுக்க முடியும், உடலுக்கு தான் கொடுக்க முடியும். மனக்குழப்பத்துக்கு மருந்து என்னன்னா சிந்தனை, சில கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை உருப்போட்டு அதையே திங்க் பண்ணி சிந்திச்சு அதை மூளையில பதிய வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது அந்த குழப்பத்தை அடிச்சு தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கிருமியை தட்டுற மாதிரி என்ன செய்யும், இது ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொதுவான சில வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்கிறது. இந்த பொதுவானதை நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டாலே அநேகமான குழப்பம் தீர்ந்து விடும். அந்த பொதுவானதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, இந்த விஷயத்தை நீங்க மனசுல வைக்கணும். எந்த விஷயம்னா, இப்ப நமக்கு வறுமை வருது, நோய் வருது, அல்லது உலகத்தில் ஏதோ நமக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன செய்கிறது நடக்கிறது. இது எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் ஒருத்தன் செய்யறான், இதெல்லாம் ஒரு இறைவன் தானே செய்யறான். உங்களுக்கு நோய் வந்தாலும் அதை செய்யற ஆள் யார், தர்ற ஆள் யாரு, இறைவன் தான். உங்களுக்கு வறுமை இருந்துச்சுன்னா அந்த வறுமையை தர்றவன் யாரு, இறைவன் தான். அப்ப என்ன துன்பத்தை, ஒரு குழந்தை இறந்து போச்சா அல்லாஹ் தான் காரணம். ஒரு குழந்தை உங்களுக்கு இல்லையா அதுக்கு அவன் தான் காரணம். குடும்ப வாழ்க்கை சரியா அமையலையா அவன் தான் காரணம். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறதோ அது அனைத்தையுமே ஒருத்தன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்தையும் அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை, இஸ்லாமிய தத்துவமே என்னது, அனைத்து காரியங்களையும் படைத்த இறைவன் என்ற ஒருத்தன் தான் தீர்மானிக்கிறான். இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இறைவன் செய்யறாண்டு, இறைவன் செய்யறாண்டதோடு சேர்த்து இன்னொரு 4 விஷயத்தை இணைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த நமக்கு நோயை தந்திருக்கான் இல்லையா, இவன்
சாதாரண ஆள் கிடையாது. இவனுக்கு எல்லா விதமான ஆற்றலும் உள்ள ஒருத்தன். அப்ப அல்லாஹ்ங்கிற நமக்கு யார் நோயை தந்திருக்கிறானோ, யார் வறுமையை தந்திருக்கிறானோ, அவனுக்கு முடியாது ஏதாவது இருக்குதா? கிடையாது. அப்ப எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவன் இதை நமக்கு தீர்மானித்திருக்கிறான். இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறங்க. இரண்டாவதாக, அவன் எதை முடிவு செய்யறதா இருந்தாலும் அவன் இஷ்டப்படிதான் செய்வானே தவிர யாருடைய விருப்பப்படியும் யாருடைய கோரிக்கைப்படியும் யாருடைய ஆலோசனையை பெற்றும் அவன் செய்ய மாட்டான். உன்னை செய்ய நினைச்ச அவன் நினைச்சதுதான். அதுல யாரும் கிராஸ் பண்றதோ எதிர்த்து கேள்வி கேட்கிறதோ முடியாது என்று அப்படிப்பட்ட ஒருத்தன் இதை தீர்மானிக்கிறான். எப்படி நீங்க நினைக்கணும்? நமக்கு வந்திருக்கக்கூடிய எந்த விதமான இன்னல்கள் துன்பங்களாக இருந்தாலும் அதை ஒரு பயங்கர சக்தி படைத்த ஒருத்தன் இருந்து செய்து கொண்டிருக்கிறான். அவன் தான் இந்த புரோகிராம்களை வகுத்து வைத்திருக்கிறான் என்று நினைக்கணும். இரண்டாவதாக, அவன் எதை நினைச்சான் அதுதான். எந்த ஒரு கிரவுண்ட்லயும் அடங்க மாட்டான். கிரவுண்டே போடுறது அவன் தான். அவனுக்கு கிரவுண்ட் போட முடியுமா? அல்லாஹ் நினைச்சானா எதை வேணாலும் செய்வான். அப்ப எதை வேண்டாலும் செய்வதற்கு உரியவனா, எதை வேண்டாலும் செய்ய சக்தியும் இருக்கிறது. சக்தி இருப்பதை செயல்படுத்த நினைச்சதை செய்வேன். எங்கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது என்ற ஒருவனால் இது நடக்கிறது. அதாவது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒருவனால் இது தரப்பட்டு விளங்கிக்கணும். இந்த வறுமையோ நோயோ எதிர்த்து நம்ம பேஸ் பண்ண முடியாத ஒருத்தன் மூலமாக வந்திருக்கிறது. இதை நம்பணும். அதுபோக இதையெல்லாம் செய்யறான அவன் கூமுட்டை கிடையாது. அவன் விவரமானவன். இந்த நமக்கு நோயை தர்றான அவன் விவரம் கட்டவன. விவரம் கட்டு போய் உன்னோட ஒண்ணு செஞ்சிட்டாலாவது என்ன செய்யலாம், அது விமர்சிக்கலாம். அவனுக்கு நிகரான ஒரு அறிவு யாருக்கும் கிடையாது. நமக்குள்ள அறிவெல்லாம் அவனுடைய அறிவுல ஒரு கடல்ல ஒரு ஊசிய முக்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணி வருமோ அதை விட குறைவு. ஒரு கடல் பூரா ஞானம் வைத்துக் கொண்டிருக்கலையானால் ஒரு ஊசிய கடல்ல முக்கி எடுத்தோம்னா எவ்வளவு தண்ணியில ஒட்டிக்கிட்டு வரும். அதுதான் நம்ம அனைவருடைய இல்மும். நம்ம அனைவருடைய ஞானம் எவ்வளவுதான், இந்த அளவுக்கு உள்ளதுதான். அப்ப நம்ம ஒரு அறிவும் இல்லாம இருந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு தெரியும். இதை செஞ்சவன் பயங்கரமான ஒரு அறிவாளி. அவனுக்கு அறிவு மிஞ்சின ஒரு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி இதை செய்கிறான். அறிவாளியா இருக்கிறதுனால சரியாத்தான் செய்வான். அவன் வறுமையை தந்தாலும் சரியாத்தான் இருக்கும், நோயை தந்தாலும் சரியாத்தான் இருக்கும், செல்வத்தை தந்தாலும் சரியாத்தான் இருக்கும் என்ற ஒருவனிடமிருந்து நமக்கு இது ஏற்படுகிறது. அதே போல அவன் நீதியாளர் இருக்கிறான். நாலாவது என்னது, நீதியாளன். அவன் எதை செஞ்சாலும் அநியாயமா செய்ய மாட்டான், சரியாவும் செய்வான். ஒரு காலத்திலையும் ஒருவருக்கும் ஒரு அநியாயம் அவன் செய்ய மாட்டான். இப்படி 4 தன்மை உள்ள 4 ஆற்றல் உள்ள ஒருவனிடம் இருந்துதான் இதெல்லாம் ஏற்படுகிறது. எப்படி நீங்க நினைக்கணும்? அவன் நினைச்சதை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன், நினைச்சதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவன், யாருடைய ஆலோசனை அவனுக்கு தேவையில்லை. அதுபோக அனைத்தையும் அறிந்தவன், அனைத்திலுமே நீதியை கடைபிடிக்கிறவன். அப்படியான ஒருவனிடமிருந்து ஒரு செயல்பாடு வரும் பொழுது அதை எதிர்க்க முடியுமா? நமக்கு விளங்காம சில துன்பங்கள் மாதிரி தெரியும். ஆனால் இது எதிர்த்து நிக்க ஏழுமா? முதல்ல நீங்க ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, அந்த நாட்டில் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு தெருவை காட்டி ஒன் வேண்டு ஒரு போர்டை போட்டு வச்சிருக்கிறான். ஒன் வேண்டா என்ன, அதாவது வண்டி போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு வழி பாதை, அங்கிருந்து வண்டி இப்படி வரலாமே தவிர இங்க இருந்து வண்டி போகக்கூடாதுன்னு என்ன செய்வான், ஒன் வேண்டு போட்டு வச்சிருப்பான். உண்மையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஆஹா இதுல போகக்கூடாது அப்படின்னு போயிடுறோம். இதையா நம்ம கட்டுப்படுறோம்? நீ என்னடா உண்மை பொருள் உள்ள யாராவது போறோமா? போக மாட்டாங்க. போனோம்னா பிடிப்பாங்க. அது எப்படி போடலாம்? ஏன் அந்த தெருவு உண்மை போட்டா என்ன, இந்த தெருவை ஏன் போட்டா நம்ம கேட்க முடியுமா? அவன் ஒன்னேன்னு ஒருத்தன் போட்டான்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு மேல ஒரு சக்தி உள்ள ஒருத்தன் சொன்னால் நமக்கு அது பிடிக்காம இருந்தாலும் நமக்கு அது புரியாம இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், கட்டுப்படுறோம். உண்மைன்னா போக மாட்டேன். ஏன் 50 ரூபாய் பையனுக்காக வேண்டி கட்டுப்படுறோம். எதுக்காக இது பண்றோம்? 50 ரூபாய் காசு நம்ம மட்டும் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்றான்னு சொன்னா என்ன செய்யறோம், நம்ம கட்டுப்பட்டு போறோமா இல்லையா? ஏன் கட்டுப்படுறீங்க? இந்த உத்தரவை உங்களை விட ஒரு பெரிய இடத்திலிருந்து வருது, அதான காரணம். எது கட்டுப்படுறீங்க? இந்த மாதிரி போகாத, இந்த தெருவில் போகாத என்பது உங்களை விட உங்களை தண்டிக்கக்கூடிய, கைது செய்யக்கூடிய, சிறையில் அடைக்கக்கூடிய, அபராதம் போடக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இந்த உத்தரவு வருகிறது. இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு முடியாது. அடங்கிறோமா இல்லையா?
போய் வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்யறான்? திடீர்னு சிவப்பு லைட் போறோம், நம்ம அவசரமா போறோம், 10 நிமிஷம் போய் நிக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். ரோடு பொதுவானதுதான், திடீர்னு சிவப்பு லைட் போட்டுருவாங்க, நம்ம நிக்கிறோம். நீ என்னடா சிவப்பு லைட் போடுறது, ஏன் கேட்க மாட்டேங்கிறோம், ஏன் மீறி போக மாட்டேங்கிறோம்? அது பெரிய இடத்து உத்தரவு. நம்மளுக்கு மேல ஒரு பெரிய சக்தியிடம் இருந்து இது வருகிறது, நமக்கு சங்கடமா தான் இருக்கும். நம்ம 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போய் அடையணும் என்கிற நிலையில் பார்த்தோமே, ஆனால் நமக்கு அது சங்கடமா தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம 10 நிமிஷத்துக்கு சேரணுமே, அது ஏதோ முக்கியமா அந்த 10 நிமிஷத்தில் முடிவு. பிளைட்டை பிடிக்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன், பிளைட்டை பிடிக்க வேண்டியிருக்குன்னா நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, இந்த 10 நிமிஷம் பிரேக் பண்ணிட்டான்னு சொன்னா பிளைட் போக முடியாது, ஏர்போர்ட் மூடிடுவான். அந்த மாதிரி உள்ள ஒருத்தனுக்கு எப்படி தெரியும்? நியாயமா இருக்கு, போக முடியும், பிடிச்ச லைட்டை போட்டு கெடுத்து விட்டாங்க, சேப்பு லைட்டை போட்டு அப்படின்னு நினைக்குவான். ஆனால் கட்டுப்படுறானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு உத்தரவு இருந்தா தானே விபத்துகள் நடக்காம இருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு பாதிக்குதுங்கிற காரணத்தினால அப்படி ஒரு உத்தரவு போடாம ஏன் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் போய்க்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 4 பேர் சாப்பிடுறதுக்கு போல 400 பேர் சாப்பிடுவானா இல்லையா? அந்த மாதிரியான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு விடும். அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம். நம்ம ஒரு வயல்ல விவசாயம் பண்ணி நெல்லை உற்பத்தி பண்றோம், மிளகாயை உற்பத்தி பண்றோம், மல்லியை உற்பத்தி பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு விற்க வேண்டியதானே. அதுல வந்துட்டு எனக்கு 4 ரூபா கொடுக்குறான். யாரு கேட்கிறா? ஒரு கவர்மெண்ட் இருந்து என்ன செய்யறான்? நெல்லா 4 ரூபாய் வரி, புல்லா அதுக்கு வரி, புளியா வரி, தீப்பெட்டியா வரி. நம்ம தீப்பெட்டி தயாரிச்சு அவனுக்கு வரி கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏன்டா நான் ஏன்டா உனக்கு தரணும்? அது கரெக்டா தெரிஞ்சாலும் நமக்கு என்ன செய்ய, என்ன நமக்கு முடியும்? தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? தரமாட்டேன்னு விடுவாங்களா? வலுக்கட்டாம எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப நம்மள வலுக்கட்டாம எடுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கும் பொழுது அதை நீங்க எப்படி உபயோக பண்றீங்க, எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இவன் ஒரு பெரிய அதிகாரிலாம் கிடையாது, நினைச்சதெல்லாம் செய்யற அதிகாரியவன். இந்த 4 தன்மை இருக்கா? இப்ப நான் சொன்ன 4 தன்மை எத்த வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களா இவர்களா? இல்ல. அதே மாதிரி அனைத்தையுமே அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா? இல்ல. நினைச்சதெல்லாம் உத்தரவுப்படி செஞ்சிட முடியுமா? அதுவும் கிடையாது. எல்லாத்தையும் நீதியா நேர்மையா நடக்கிறவனா? அதுவும் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு கட்டுப்படுறான். எப்படி கட்டுப்படுறோம்? பிடிக்காட்டாலும் கட்டுப்படுறோம், நமக்கு வெறுப்பா இருந்தாலும் கட்டுப்படுறோம். அப்ப எத்தனை விஷயங்கள்ல வந்துகிட்டு அவன் ஒரு ரூலை போடுறான். அனைத்துலையும் ஒரு காசை கொடுத்து வீடு வாங்குறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வீடு, அது உங்களுடையது என்று 2 பேரும் எழுதிக்கிற வேண்டியதான். நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்க, நான் எழுதி தந்தா நீங்க சொந்தமாயிருந்து. இவன் குறுக்க வந்துட்டு உனக்கு சொந்தம் இல்லைங்கிறான். அட நான் விற்கிறேன் என் சொத்தை, நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, ஒரு முடிஞ்சு வச்சா இல்லையா? அரசாங்கம் குறிக்கிட்டு என்ன பண்றான்? அதெல்லாம் முடியாது, நீ 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்கறான். நீ 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சொத்தை உன்னுடையதை ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் இவ்வளவு ரூபாய்க்கு பத்திரம் வாங்கு. பத்திரம் வாங்கின பேப்பருக்கு 10,000 ரூபாயா? அந்த பேப்பர் 10,000 ரூபாய் பெருமா? பெருமையாது, பொட்டலும் மடிக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து என்ன செய்யறான்? இந்த 10,000 ரூபாய் கொடு. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறியா? 10 லட்சம் எனக்கு வெட்டுங்கிறான். குடும்பம் தான். ஆனா யாராவது அதெல்லாம் முடியாதுன்னு போனீங்களா? ஏன் முடியல? எதிர்த்து நிக்க இயலாது. எதிர்த்து நிக்க இயலங்கும் போது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? உள்ளது உள்ளபடி புரியணுமா இல்லையா? அட எதிர்க்க முடியாத இடத்துல வரும்போது அதான் சரின்னு போய்கிட்டு இருந்தோம்னா ஏன் டென்ஷன் வருது? உங்கள யாருக்காவது இந்த மாதிரி வரி சொத்து வாங்குறதுக்கு பத்திரப்பதிவுக்கு பணம் செலவழிக்கிறோமே இப்படி நினைச்சு அழுது புலம்பி யாராவது இருந்திருக்கீங்களா? இது அநியாயம் தான். இது அநியாயமா இல்லையா? ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்க, 50,000 தீப்பெட்டி வாங்குறது 1 ரூபா கொடுக்குறீங்க, இது அநியாயம் மனசுல படுது. 50,000 தான் தீப்பெட்டி வேலை, அவனுக்கு அந்த வரி இந்த வரி போட்டு இன்னொரு 50,000 வாங்குறான், 1 ரூபா கொடுக்குற அநியாயம் அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்றீங்க? இது நினைச்சு எத்தனை ஒரு தூங்காம இருந்தீங்க? அரிசி வாங்குறீங்கன்னா அரிசி விவசாயிக்கு கிடைக்கிறது 20 ரூபா கிடைச்சுன்னு சொன்னா அந்த வரியில 15 ரூபா அரசாங்கத்துக்கு போடுது, கொடுக்கத்தான் செய்யறோம், தப்பு தான், அது அநியாயம் தான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்கவும் செய்யறோம். அழுத்தம் யாருக்காவது வந்துச்சா? மன அழுத்தம், மனக்குழப்பம் வந்துச்சா? உங்களை அவசரத்துக்கு போகும்போது சேஃப் லைட் பண்ணி நிப்பாட்டினானே, இதுக்காக எத்தனை நாள் தூங்காம இருந்தீங்க? நின்று எவ்வளவுதான், உடைக்கல யாருமே, அது நம்மளை பாதிக்கவே இல்லையே. உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்றோம். எப்படி புரிஞ்சுக்கணும்? மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்தா கட்டுப்படுவதை தவிர நமக்கு என்ன இருக்கிறது? நம்ம விட கொஞ்சம் கூடுதல் சக்தி உள்ளவர்களிடமிருந்து ஒரு உத்தரவு வறுமையானால் பலவீனமா இருக்கக்கூடியவர்கள் அது பிடிக்கோ பிடிக்கலையோ, நல்லதுன்னு படுதோ படலையோ, நமக்கு துன்பமா இருக்கோ இல்லையோ, அதை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? இப்படி நினைத்துக் கொண்டு உலகத்தில் நடக்கிறமா இல்ல, எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகள்லையும் இப்படித்தானே வாழ்றாங்க. இதுல எவனுக்கும் மன அழுத்தம் வரணும்.
எந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்யல, பிடிக்காத சொன்னா கூட அவனுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவான், கோஷம் கூட முடிஞ்சு வச்சுக்க, அவ்வளவுதான். அதிகபட்சமா பெட்ரோல் ஒசத்தாதேமா, ஒசத்தாதேன்றதுக்காக வேண்டி என்ன செய்வான், ஒரு நாளைக்கு எல்லாரும் குடிக்கிட்டு 200 என்ன செய்வாங்க, ஒசத்தாத ஒசத்தாத ஒரு சத்தத்தை போடுவாங்க, அதுல கலந்து போயிடுவாங்க. அடுத்த நாளைக்கு அதே மாதிரி பெட்ரோலை போட்டுட்டு தான் இருப்பான், அதே மாதிரி போயிட்டு தான் இருப்பான், அதே மாதிரி வரி கொடுத்துட்டு தான் இருப்பான். அதை வச்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை ஏதாவது பாதிக்குமா, அவனுடைய ரொட்டீனான எந்த ஒரு வேலையாவது பாதிக்குதா? பெட்ரோல் குடி போச்சுங்கிறதுக்காக வேண்டி 4 தடவை போற இடத்துக்கு 3 தடவை போறான், ஒண்ணுமே குறையாது. அதே மாதிரி தான் அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். எதனால இப்பெல்லாம் நம்ம செய்யறோம், இதுல எல்லாம் உள்ளூர் விளைக்கிறோம். எப்படி விளைக்கிறோம், இதுல இன்னும் பேசி என்ன ஆக போகுதுன்னா, நம்ம கட்டுப்பாடு 10 லட்சம் செலவுக்கு நான் ரூபா தரமாட்டேன், நான் எங்களுக்குள்ள எழுதிக்கிறோம்னு சொன்னா நம்ம சொத்து ஆகாது, எவனை ஆக்கிரமிச்சிட்டு போயிடுவான், வித்தவன் செய்வான், அவிக்கலன்றுவான். அப்ப நம்முடைய சொத்தாக ஆக்குவதற்காக வேண்டிய அரசாங்கத்தில் பத்திரப்பதிவு ஒன்று ஒரு கட்டணத்தை வைத்திருந்தால் அதை கொடுக்கத்தான் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள்ல ஒரு அரசாங்கம் உத்தரவு போடும் பொழுது அது அந்த உத்தரவு பலரை பாதிக்கிறது. அந்த உத்தரவு அதுல சம்பந்தப்பட்டவன கண்டிப்பா என்ன செய்யும், சின்ன அளவுக்காவது பாதிக்கும். பெரிய விஷயங்கள் பெரிய அளவு பாதிக்கும், சின்ன எல்லா உத்தரவும் பாதிக்கத்தானே செய்யும். புகைப்படத்தோட அடையாளத்தை புகைப்படம் எடுக்க போனா அது ஒரு மெனக்கிறது தானே. அதுக்குன்னு ஸ்டுடியோக்கு போன அது 10 ரூபா செலவழிக்கணுமா, இல்ல 100 ரூபா செலவழிக்கணுமா, அது கூட பாதிக்கத்தான் செய்யுது. அப்ப எந்த ஒரு காரியத்தை ஒரு மேல இருந்து உத்தரவு வந்தாலும் அதை செய்யறதா இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. சில விஷயங்கள் பெரிய கஷ்டமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வரி வாங்குறாங்க, வருமான வரின்னு வாங்குறான். எவ்வளவு வாங்குறான், 40% வரைக்கும் வாங்குறாங்க. ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அவன் 4 லட்சம் ரூபாய் வரி கட்டணும். அதுக்குதான் கருப்பு பணம் எல்லாம். எதனால கருப்பு பணம் வருது, வாங்கல பாதி கொண்டு வரி கட்ட முடியுமா? அப்ப இந்த அரசாங்க ஊழியர்கள் மாத்திரம் தான் வருமான வரியை கட்டுறாங்கன்னு சொல்ல எடுத்துக்கிறான், புடிச்சுக்கிட்டு தான் கொடுப்பான். அவனா கட்ட சொன்னா கட்ட மாட்டான். கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன செய்வான், அந்த வருமான வரியை புடிச்சுக்கிட்டு சம்பளத்தை கொடுக்கறதுனால அவன் மட்டும்தான் வரியை ஒழுங்கா கட்ட முடியாது, கட்டுறானே தவிர யாராவது கட்டுறான்னு கட்ட மாட்டாங்க. ஏன், அவ்வளவு கொடுமையா இருக்கிறது. ஆனால் முடிஞ்சளவுக்கு பாக்குறான், மாட்டிக்கிட்டா கட்டிட்டு போயிடுறான், மாட்டினா தவிச்சிட்டு போறான். ஆனாலும் இதுக்காக வேண்டி ஒரு பெரிய டென்ஷன் ஆகி அழுத்தத்துக்கு உண்டான அவள. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், என்ன யதார்த்தமான நிலைமையோ அதை புரிந்து கொண்டோமையானால் அது நம்முடைய உள்ளத்தை அழுத்தாது. சின்னதா ஒரு முள்ளு குத்துற மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர நம்மளை புரட்டி போடக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. தூங்கவே முடியாத, சாப்பிடவே முடியாத, வேற வேலையில ஈடுபடவே முடியாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்யாதது, ஏற்படுத்தாது. அப்ப அந்த மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது இப்ப உங்களுக்கு வறுமை, உங்களுக்கு கடுமையான வறுமை இருக்கிறது. இந்த வறுமை எங்க இருந்து வருது, யாரு கொடுத்தா, ஒரு சூப்பர் பவர் இருந்து வந்திருக்கிறது. நீங்க வறுமையை வச்சுட்டு எதிர்த்து கோஷம் போராட்டம் பண்ண முடியுமா, சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்க முடியுமாட்டா, ஒண்ணும் முடியாது. அவன் தீர்மானிச்சு நடக்கத்தான் செய்யும். அவன் சரியான எல்லா அறிவாளி விவரமான ஒருத்தன் அந்த உத்தரவு வருகிறது, அதை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவன் இதை செய்யறவன் பெரிய ஒரு ஆளா இருக்கும் பொழுது சரி நமக்கு ஏதோ இது செய்யறான் என்று ஒருவன் புரிந்து கொண்டானேயானால் அவனுக்கு முக்காவாசி டென்ஷன் குறைஞ்சிடும். இது பொதுவான மெடிசன். இது தனியா வறுமைக்கு நோய்க்கு தனித்தனியா இருக்கிறது. பொதுவா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னே, நம்ம யாரு, இதை செய்யறவன் யாரு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு நமக்கு மத்தியில் இவ்வளவு பயப்படுறவன் கோடானு கோடி கவர்மெண்ட்டுக்கு சமமானவன், மேலானவன், கோடான கோடான கவர்மெண்ட்டுக்கு சமமானவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது அவனிடமிருந்து இது வருகிறது என்று நம்பினால் நமக்கு குழப்பம் வருமா? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தன்னை பற்றி பல ஆற்றல்களை சொல்லி காட்டுறான். நான் எப்படிப்பட்டவன், இன்னமா கவுலுனாலி செய்யின் இதா அரதுனாவு அந்நகூலகு குன்பயக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை உண்டாக்க நாடினால் ஆகும், உடனே ஆயிரும். உட்கார்ந்து மெனக்கட்டுக்கிட்டு உருட்டி திரட்டிக்கிட்டு நமக்கு தேவை கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னால் ஆகுந்த ஆகிவிடும். இப்படியான ஒருத்தனாக்கு இதை சொல்றான், நமக்கு நோயை தந்திருக்கிறானே, அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஆகுந்த ஆயிரம், அவன் வேணும்னு நமக்கு செஞ்சிருக்கான். ஆகுந்த ஆயிரம் அளவுக்கு இந்த வானம் பூமி பிரம்மாண்ட அனைத்தையும் படைப்பதற்கு கூட ஆகுந்த ஒரு உத்தரவில் அவனை ஆக்கிவிட முடியும். அதோடு ஒப்பிடும்போது நமக்கு வந்த வறுமை நோயெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஆனாலும் அவன் அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்து நமக்கு இதை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு முடியாம நமக்கு இப்படி செய்யல. அவனுக்கு ஏழும் நோய் இல்லாம ஆக்க முடியும், வறுமை இல்லாம ஆக்க முடியும். அவன் வேண்டுமென்று இதை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னமா அம்ருஹு இதா அராத செய்யன்
அன் யகூல லஹு குன் ஃபயகூன், அவன் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய நாடினானேயானால் ஆகுமா ஆகிவிடும். இதைத்தான் நம்ப சொல்றான். முதல்ல அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்னா, என்னைய வல்லமை மிக்கவன் பஸ் நம்பு, வலிமை மிக்கவன் சக்தி மிக்கவன் என்று நம்பு. அதே மாதிரி அல்லாஹ் பல இடங்கள்ல கேட்கிறான், அம்மன் கலக்க சமாவாத்தி உள்ள, வானங்களை பூமியை எல்லாம் படைச்சவன் யாருடா, அன்சலக்கும் மினசமாயி மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறமே அது யார் செய்யற வேலை, பம்பத்னாபிகி ஹதாயிக்கு தாத்த பகஜத்தின், செழிசெழிப்பான தோட்டம் துறவுகளை எல்லாம் அதன் மூலம் உற்பத்தி ஆக்குறோமே, மா கானலக்கும் அன் தும்பித்து ஷஜரகா, ஒரு மரத்தை கூட உங்களால் முளைவிக்க முடியாத, இதை செய்யறவன் யார், நான் இல்லையா அல்லாஹ் கேட்கிறான். நான் தான் இதெல்லாம் சொன்னேன், எப்படிப்பட்ட ஆளு உனக்கு இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒண்ணும் இல்லாம நிர்வாகம் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறியா, எதை வேண்டாலும் செய்வதற்கு சக்தி உள்ள ஒருத்தனாக இருந்து கொண்டுதான் இவ்வளவு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தன் செஞ்சால் நமக்கு புரியாவிட்டாலும் அதுல என்னமோ இருக்குது, பெரிய இடத்துல வந்திருக்கிறது, அப்படி நீ விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாரும் கேட்கிறான். அம்மன் ஜாலல், இது 27 60 வசனத்தில் அப்படி சொல்லுகிறான். அம்மன் ஜாலல் அவர்ல கராரன் ஒஜால ஹிலாலஹா அன்ஹாரன் ஒஜாலஹா ரவாசிய ஒஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா. அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியை வசிப்பிடமா உங்களுக்கு ஆக்குனது யாரு, சுத்தி கொண்டு சுழன்று கொண்டு இருக்குது பூமி, ஆனா நமக்கு தெரியவே இல்லை, இப்படி எவன் ஆக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரி அதுக்கு இடையில நதிகளை எல்லாம் ஓட வச்சிருக்கிறது யார், நீ செஞ்ச நான் செஞ்சனா அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு மலைகளை போட்டது முளைகளாக நிறுவி இருக்கிறேனே அதை செஞ்சது யாரு, ஒஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, 2 கடல்களுக்கு மத்தியிலே திரையை ஏற்படுத்தினது யார், நானா நீனா, இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேற கடவுள் இருக்கிறானா, என்னைய தவிர வேற ஒரு இருந்தான்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு போல அந்த ஆட்சி ஓட்டு போட்டு போடலாம், யார் இருக்காங்க. அங்க என்ன செய்வோம், ஒரு ஆட்சியில வரி அதிகமாகி போச்சு, ஒரு ஆட்சியில கொடுமை அதிகமாக போச்சு, உடனே என்ன செய்வோம், வரட்டு 5 வருஷம் முடியட்டும் வா, அப்ப வருவில ஓட்டு கேட்டு வருவில பாத்துக்கிறோம் சொல்லலாம். இங்க என்ன, அவன் தானே எல்லாமே இருக்கிறான், இதை விட்டுட்டு எங்க போக போறியாங்கிறேன். அல்லாஹ் வறுமையை தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி வேற எல்லாட்ட போயிட முடியுமா, அல்லாஹ் நோயை தந்தா நீ சரியில்லைப்பா நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட முடியுமா, வேற இருக்கானா, அதெல்லாம் அப்படி கேட்கறான். எங்கட போ, என்ன யதார்த்தமா புரிஞ்சுக்க, நீ அற்பத்தில் அற்பமான ஒரு ஆளு, நான் எங்கேயும் இருக்க பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் பவரான ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்துட்டு எதிர்த்துக்கிட்டு எனக்கு நீ போட்டி போட பாக்குறியா என்பதற்காகத்தான் அல்லாஹ் 27வது அத்தியாயத்துல 60ல இருந்து வரிசையா ஒண்ணுனா கேள்வியா கேட்கிறான். அனைத்தும் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி கேட்கிறான், உங்களுக்கு பகல் எப்போதுமே கியாம நாள் வரைக்கும் முழு இரவாக நான் ஆக்கிவிட்டால் அதுக்கு பகலை கொண்டு வர எவனாச்சு இருக்கிறான்னு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், நான் எப்படிப்பட்ட ஆளு என்று கேட்டால், புல் அரையத்தும் இன்ஜாலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இப்ப இருட்டா இருக்கிறோம்ல, இப்படித்தான் இனிமே விடியவே விடியாது என்று ஆக்கிவிட்டால், மண் இலாஹுன் கைருல்லாஹி யஅதிக்கும் இல்லையாயின், உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்ற வேற கடவுள் இருக்கிறானா, என்ன விட்டா யார் இருக்காங்கிறதே கேட்கறான். கேட்கிறான், நீ என்னத்த கஜகரணம் போட்டு பாரு, நீ தலைகள் நின்று புலம்பிப்பாரு, உனக்கு எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு நான் தானே கிடைச்சேன், நீ என்னத்த புலம்பு, என்னை விட்டு எங்க போயிருவேன், நான் தானே எல்லாம், எங்களும் அனைத்தும் இருக்கிறது. அப்ப எங்கள எல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், என்னை எதிர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருந்தா தான் உனக்கு மன அழுத்தம் வரும், ஒபே பண்ணணும், கட்டுப்படணும். பெரிய இடத்து உத்தரவு என்ன செய்யறத ஏதோ ஒண்ணு இருக்கும், அவனை மீற முடியாது. ஒரு ராஜாக்கு பயப்படுற, மன்னனுக்கு பயப்படுற, போலீஸுக்கு பயப்படுற, ராணுவத்துக்கு பயப்படுற, துப்பாக்கிக்கு பயப்படுற, படிச்சவனுக்கு பயப்பட மாட்டியா என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மன அழுத்தத்தை இது குறைக்கும். இப்படி நம்பி பார்த்தோமே ஆனால் கண்டிப்பா அவன் மன அழுத்தம் போய்விடும். அதே மாதிரி திருப்பி அல்லாஹ் கேட்கிறான் 28வது சூராவுல 71 72 வசனங்கள்ல, இன்ஜாலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் பகலாக ஆக்கிவிட்டேன், உனக்கு அமைதி தரக்கூடிய இரவை கொண்டு வருவன் யாரு, அப்ப பகலாகவே ஆக்கிவிட்டால் இரவையும் கொண்டு வர முடியாது, நான் இரவாகவே ஆக்கிவிட்டால் பகலையும் கொண்டு வர, வேற எவன் இருக்கிறான், ஒருத்தன் கிடையாது. அப்ப வேற ஒருத்தன் இல்லைங்கும் போது அந்த ஒருத்தன் தான் அனைத்துக்கும் அதிகாரியாக உத்தரவு போடக்கூடிய இடையில இருக்கும் பொழுது நம்ம இது எப்படி எதுக்கிறது, அவ்வளவு பெரிய இடத்தை எதிர்த்து நிக்க இயல்மா நமக்கு, இப்படி நம்ம நினைத்தோமே ஆனால் அப்ப சரி அல்லாஹ் நம்ம இறைவன் நமக்கு நன்மைக்கு செய்யறான், அவனை ஏத்து நமக்கு என்ன, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து, இந்த பலவீனத்தை உணர்ந்து கொண்டாலே எல்லாமே என்ன செய்யறேன், அழுத்தங்கள் குறைந்து விடும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லாக்க நப்சின் வாஹிதா. இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எடுத்தா பல ஆயிரம் கோடிக்கு மேல போகும், உலகம் அழியிற வரைக்கும் எடுத்தோம்னா
இன்னும் பல ஆயிரம் கோடி பேர் மக்கள் தொகை வந்துடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவ்வளவு பேரும் ஒரு 10,000 கோடின்னு வச்சுக்கிறோமே, இந்த 10,000 கோடி மக்களையும் படைக்கிறது இருக்க, இவற்றை படைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் நப்சின் வாஹிதா, ஒத்தனை படைக்கிற மாதிரி தான். ஒருவனை படைப்பதற்கு என்ன, ஆனா அல்லாஹ்வுடையது அப்படி படைக்கவே இல்லை. இந்த மைக்க படைக்கிறான்னு சொன்னா இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இந்த மைக்க படைக்கிறான்னு வைங்களேன், இந்த நம்பரை பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி 1000 செய்வான், ஒன்னு செஞ்சா கட்டுப்படி ஆகாது. இதே மாதிரி எந்த பொருளை வாட்சி செஞ்சாலும் சரி, போன் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு போனை செஞ்சு தருவானா? ஒரு போனை தயாரிச்சான்னு சொன்னா அதுல 1,00,000 பீஸ் அடிப்பான். ஒரு பேனாவை தயாரிச்சான்னு சொன்னா அதுல 1,00,000 போடுவான். அப்படித்தான் இவங்க செய்ய முடியும். நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்காது. அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு விதம். இங்க இருக்கிற யாரும் ஒருத்தமாக சொல்ல முடியுமா? அவன் படைச்ச எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனியா தான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் படைக்கிறான். இவன் ஒன்ன படைச்சிட்டு மத்தெல்லாம் மோல்டு பண்ணி ஊத்தி ஊத்தி எடுக்கிறாங்க. இவங்க மோல்டு பண்ணி எடுத்து இது மாதிரி தயாரிச்சுக்கிட்டு ஊத்தி ஊத்தி மிஷின்ல எடுத்துறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாகவே படைக்கிறான். அதனால ஒருத்த மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. 10,000 கோடி பேரை நிப்பாட்டினால ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரே மாதிரி காட்டவே முடியாது. அப்படி புள்ளு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உனக்கு அப்படி தெரியுதா? எனக்கு அப்படி தெரியல. ஊரால படைக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்லா கனப்சின் வாயிதா, உங்களை படைக்கிறது, உங்களை திரும்ப எழுப்புறது இருக்க, உங்க அனைவரையும் அது ஒரு உயிரை போலதான். ஒரு உயிரை எழுப்புவதற்கு என்ன வேலையோ அதுதான் 10,000 கோடிக்கு ஆகு. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கத. ஒரு ஆளை பார்த்து ஆகுண்டாலும் ஆகுங்கிற சொல்லுதான். முன்பிட்டு பேர 10,000 பேர் ஆகுன்றான். 10,000 ஆயிரும். 10,000 பேர் தொலைஞ்சு போமா. ஒருத்தனை தொலைஞ்சு போறதுக்கு அந்த ஒரு சொல்லுதான். 10,000 பேரை தொலைஞ்சு போக சொல்றதுக்கு ஒரு சொல்லு தானே. அவன் இந்த மெட்டீரியல் வச்சு உருட்டிதான் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப எல்லாமே ஆகு என்று ஆக்கக்கூடியவனா இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். அப்படி இடத்துல இருந்து கொண்டு இந்த உத்தரவு வருகிறது. ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய வல்லமை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், இன்னஸ நக்ஸிபு பிஹிமுல் அர்ல அவ் நுஸ்கித் அலைஹிம் கிஸபம் மினஸ் ஸமா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சதை செய்யறேன், எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது. நான் நினைச்சேன்னு சொன்னா இந்த பூமிக்குள்ள அப்படியே உங்களை புதைய வச்சு போடுவேன். அதை எவனை என்கிட்ட கேட்க இயலாது. அப்படி செய்ய அவனை கேட்க இயலுமா? இந்த பூமிக்குள்ள எத்தனை பேர் அல்லாஹ் என்ன செய்யறான்? பூகம்பத்தின் மூலமாக, சுனாமியின் மூலமாக அப்படி உசுரோடைய கொண்டு போய் விடுகிறான். இதை பத்தி எவனுக்காக கேள்வி கேட்க இயலுமா? நான் நினைச்சா இதை கூட செய்வேங்கிறான். யுதுஹிபுக்கும், அவன் நினைத்தால் உங்களை அழித்து விடுவான். வேறொரு படைப்பையும் உண்டாக்குவேன். ஒமா தாலிக அலல்லாஹி பி அஸீஸ், அல்லாஹ் எனக்கு இது பெரிய மேட்டரே கிடையாது. நினைச்ச அம்புட்டு பிறகு ஒரு உத்தரவுல காலி பண்ணிவிட்டு ஒரு உத்தரவுல இதே மாதிரி உண்டாக்கி ஆட்டிவிடுவான். அப்படிப்பட்டவனாக்க நான் என்ன செய்யறான்? அப்ப அந்த அவனுடைய வல்லமை மனசுல உட்காரல. பேருக்கு இறைவனை நம்புறமே தவிர இறைவனை அவனுடைய ஆற்றலோடும் அவனுடைய பவரோடும் அவனுடைய அதிகாரத்தோடும் உள்ளத்துல இருத்தி வைத்துக் கொண்டோமே. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவை கட்டுப்படும் பொழுது எப்படி நமக்கு அழுத்தம் வராதோ, குழப்பம் வராதோ, அதே மாதிரியான ஒரு லைட்டாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தானாகவே வந்துவிடும். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அவளை செல்லதி கலக்க சமாவாத்தி உள்ளவர்கள் காதிரின் அலா எகுலுக்கு மிசலகும், இந்த வானம் பூமி எல்லாம் படைச்சிருக்கிறேன், உன்னைய மாதிரி படைக்கிறது பெரிய விஷயமாப்பா, இதையே நான் படைச்சவனாக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுடைய வல்லமையை சொல்லி காட்டுகிறான். ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் முழுவதும் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய பவர் என்ன என்பதை சொல்வதற்கு தான் அதிகமான வசனங்களை அவர் யூஸ் பண்ணுகிறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? பவர் இருக்குல்ல, பவர் இருக்கிறதோட நினைச்சதான் செய்வேன். யாரையும் கேட்டு இவர் புண்படுவாரு, அவர் வருத்தப்படுவாரு, இவர் நல்லடியாரா இருக்கிறாரு, இவர் மகானா இருக்கிறாரு, ஊர்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிடுவாங்களே, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாளா? லா யுஸ்அலு அம்மா. ரெண்டாவது விஷயம், முதல்ல அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அவன் நினைச்சதை செய்யறவன். என்ன நினைச்சான் அதான், எந்த கிரவுண்ட்லயும் வரவே மாட்டான். என்ன செய்யறான்ல, நான் நாடுனா மன்னிப்பேங்கிறான், நாடுனா தண்டிப்பேன், நாடுனா தான், வேற எந்த அளவும் கிடையாது. ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டான். நான் இந்த மன்னிப்பு என்னடா, நான் சொர்க்கத்தில் போட எவன் கேட்க முடியும்? ஏன் சொர்க்கம்? நான் உன்னை படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? யக்பிர்லி மையஷா, நாடுனா மன்னிப்பேன். யுஅஸிபு மையஷா, நாடுனா தண்டிப்பேன், நாடுனா செல்வத்தை கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன். கணக்கெல்லாம் கிடையாது. நான் நினைச்சதும் செய்வேன். நான் நினைச்சதைத்தான் செய்வேனே தவிர, நினைச்சா பதவியை கொடுப்பேன், நினைச்சா பதவி எடுப்பேன், நினைச்சா அறிவு கொடுப்பேன், அப்படி நிறைய வசனம் இருக்குல்ல குர்ஆன்ல. எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே மையஷா மையஷான்னு வரும். யூத்தில் ஹிக்மத்த மையஷா, அறிவை நாடியவர்களுக்கு கொடுப்பான்.
அதே மாதிரி எரிசுக்கு மையசா, நாடியவனுக்கு ரிஸ்கை கொடுப்பான். புள்ள குட்டியை கொடுக்கும் பொழுது நாடியவனுக்கு கொடுப்பேன். எல்லாமே என்னது? இவனுக்கு ஏன் கொடுத்த? நான் கொடுப்பேன். இவனுக்கு ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டேன். அதான் பதில். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இவனுக்கு ஏன் பிள்ளைய கொடுத்த? அப்படிதானே கொடுப்பேன். இவனுக்கு ஏன் கொடுக்க? அப்படிதானே கொடுக்க மாட்டேன். இதான் அல்லாஹ். நீ என்ன விளைவிக்கிறன்னு? நாங்கெல்லாம் எத்தனை நாளா எத்தனை தடவை நான் மனைவியோட சேர்ந்துட்டேன், 40 தடவை உடல் கொண்டேன், எனக்கு இல்லைன்னு கேட்க முடியாது. அவன் ஒரு தடவை போனா அவனுக்கு ஏன் கொடுத்துன்னு கேட்க முடியுமா? நான் நினைச்சா கொடுப்பேன், நினைச்சதான் மேட்ரு. என்ன, நான் 25 வருஷமா உழைச்சேன், எனக்கு பணம் வரல, அவன் நேத்தான் கடை வச்சான், கோடீஸ்வரன் ஆகிட்டான், கேட்க முடியுமா? அப்படித்தானே செய்வேமா? அல்ல யாரு ஒன்னும் பேசாத. நான் நினைச்சதை செய்யறவனுக்கு கீழே நீ இருக்கிற. இதை விட்டு எங்கேயும் போய் ஆட்சி மாற்றம் செய்ய முடியாது, வேற பூமிக்கு போயிட முடியாது, வேற எங்க எடுத்தாலும் போயிட முடியாது, இங்கதான் கிடந்த ஆகணும். அப்ப என்ன விளைக்கிறேன்? எல்லாம் நினைச்சது. எதை பேசினாலும் நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, லிமையசா லிமையசான்னு வரும். ஓதிட்டு என்ன செய்யும்? யுஅதிபு மையசா, யக்ஃபிர் மையசா, யூத்தில் ஹிக்மத்த மையசா, தூத்தில் முல்க மன்தஷா. எல்லாமே என்னன்னு கேட்டா, நான் நினைத்ததைத்தான் செய்வேன். நான் எதை நினைக்கிறேன் செய்யறதுக்கு உள்ள அதிகாரம் எனக்கு இருக்குது. நீலாம் என்ன ஒண்ணு? நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ நான் உண்டாயிருக்கிறல. ஒரு அரசாங்கம் உன்னை படைக்கிற, ஒரு ஆட்சி படைக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்களை தான் படைச்சான், இந்த உத்தரவு போடுறான் அவனை உங்களை தான் படைச்சான், அவனை ரிஸ்க் தர்றான், சோறு படி அளக்குறான். நீங்க உழைச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா அவன் உத்தரவு போறான், கட்டுப்படுறீங்க. படைச்சவனுக்கு எவ்வளவு ரைட் இருக்கும், படைச்சவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு. இவ்வளவு செஞ்சிருக்கிறேன்னு எல்லாம் என்ன செய்யறான்? கேட்கறான். நினைச்சதை செய்வேன். நேர்வழி கூட நினைச்ச நேர்வழி போடான். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய பாப்பாக்கு நேர்வழி கொடுக்கல, வருத்தப்படுறாங்க. பேசாத, நான் நினைச்சா கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்னது? எங்க பெரிய பாப்பா நேர்வழிக்கு வரலையே, வாய மூடு. நான் நினைச்சோடு கொடுப்பேன், நினைச்சோடு கொடுக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் ஏன் நேர்வழிக்கு வர்றதுல கூட நான் நினைச்சதை செய்வேன் அப்படிங்கிறான். அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃபல். அவன் செய்வதை பற்றி வாயை திறக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 23வது வசனம் சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃபலு. அவன் செய்வதை பற்றி கேட்கவே கூடாது. வஹும் யுஸ்அலூன். நீங்கள் தான் நீங்கள் செய்வதை பற்றி கேட்கப்படுவீர்கள். உங்களை கேள்வி நாங்க பண்ணதை விட என்னைய கேள்வி நீங்க கேட்பீங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? கேள்வி கேட்கிறேன்னா பதில் சொல்ற இடத்துல நீ என்னப்பா எனக்கே வறுமையை கொடுத்த, எனக்கே அவனுக்கே அதை கொடுத்த, இவனுக்கே இதை கொடுத்த, இது ஏன் நீங்க கேட்கிற? அது என்னுடைய ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் சூப்பர் பவராகவும் இருக்கிறான், ஆற்றல் எதை வேண்டாலும் இது மாதிரி நினைச்சது செய்யறவங்க இருக்கானே, நினைச்சது செய்யணும். பலவீனமா இருந்தான்னு வைங்க, போட்டு வீசி தள்ளிட்டு போயிடலாம். நான் நினைச்சது செய்வேமா, ஒரு தட்டை விழுந்துட்டான்னு வைங்க, இவன் எப்படி இருக்கிறான்? எதை வேண்டாலும் செய்வேங்கிற இடத்துல இருக்கிறான். அவ்வளவு சக்தி இருக்கு, ஆகண்டல் ஆக்கி விடுவான். அவன் நினைச்சது செய்வோம், உங்களால என்ன செய்ய முடியும்? அவன்ல செய்யறான். அப்ப இதை வந்து ஆழமா பதிய வச்சுக்கிறணும். உதாரணத்துக்கு போனா நூஹ் நபி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க மகனுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன வெள்ளம் வருது, மகன் இஸ்லாத்துக்கு வரல, கப்பல்ல நல்லவங்க எல்லாம் ஏறிக்கிட்டாங்க. 3 அடிக்கிற நேரத்தில் மகனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? கப்பல்ல ஏறிக்க பாக்குறாங்க, மாட்டேன்ட்டான். 3 அடிக்கப்படும் போது அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க? இன்னபுனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவனை கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு கேட்கறாங்க. அவன் கொள்கை ஏத்துக்கல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? யானு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. அவன் உன் குடும்பத்தான் கிடையாது, உனக்கு பிறந்தவன் எல்லாம் குடும்பத்தான் யாருன்னு நானே தீர்மானிக்கிறேன். அல்ல உன் குடும்பத்தை சேர்ந்தவன் யாருன்னு நீ தீர்மானிக்காத. அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின். இது நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாத. நான் அழிக்கிறேன்னு பேசாம பார்த்துட்டு இருக்கணும். பெத்த பிள்ளைய அழிச்சாலும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர எப்படி எல்லாம் கேட்டக்கூடாது. அல்ல என்ன சொல்றான்? நினைச்சது செய்யறது எப்படி காட்டுறான்னு சொன்னா, 950 வருஷம் பாடுபட்டு இருக்காரு இந்த மனுஷன், கொஞ்ச நாள் இல்ல, 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் என் பிள்ளைங்கிறாரு, தொலைச்சு போடும், வாய மூடும். அதான் அர்த்தத்துக்கு பேசாத, சொல்றது கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான ஒருவனுக்கு கீழே தான் இந்த உலகம் இயங்குகிறது. நீங்கள் விரும்பினாலும் அவன் தான் அல்லாஹ், நீங்கள் விரும்பாட்டாலும் அவன் தான் அல்லாஹ், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவன் தான் நிர்வகிக்கிறான், ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அவன் தான். இதை வந்து யாராலும் மீற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து வருகிறது என்று புரிந்து கொள்வதற்கு தான் நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதே. இன்னி அயலுக்கு அன் தக்கூன மினல் ஜாஹிலீன். மூடர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு அறிவுரை சொல்றேன். மூடர் கூட்டத்துல சேர்ந்துடாத, என்னை ஏற்று கேள்வி கேட்டா மூட அப்படின்ற அளவுக்கு நூஹ் நபிய அல்லாஹ் கண்டிக்கிறான். ஈசா நபிய கடவுள் மாதிரி ஒரு சாரார் நினைக்கும் பொழுது
அல்லாஹ் அப்படி நினைப்பதற்கு உடைய விஷயங்கள் எல்லாம் ஆற்றலாம் அவர் கொடுத்தான். தந்தை எல்லாம் பிறக்க வச்சான், இறந்தவரை உயிர்ப்பிக்க செஞ்சான், நோயாளி குணமாக்க வச்சான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கடவுள் பிள்ளைன்ட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன கேட்கிறான்? அப்படி சொல்லுவீங்களோ? அல்லாஹ் கேட்கிறான், இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம, மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசாவையும், ஓ உம்மஹு அவருடைய அம்மாவையும், ஒமன் பில் அருளி ஜமியா இந்த பூமியில உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க நாடித்தா எவன்டா காப்பாத்துறது? உங்களுக்கு ஈசா கடவுளா? அவரையும் அழிப்பேன், எவனும் பேச முடியாங்க. நல்லா மரியம் உங்களுக்கு கடவுளா? அவங்களையும் அழிப்பேன், யாரும் பேச இயலாது. பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிப்பேன், என்னை எதிர்க்க முடியாதுன்னு வழங்கிக்கிறான்ல. அப்ப ஈசா நபி அவ்வளவு இறை தூதரா தேர்ந்தெடுத்து இவ்வளவு ஆற்றலையும் கொடுத்துட்டு அவரை கடவுள்னு நினைக்கும் போது அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? நான் நினைச்சா அவரையும் அழிப்பேன், அவங்க அம்மாவையும் அழிப்பேன், ஹலாக்காக்குவேன், நாசமாக்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல படைக்கிறான். பெரிய நம்ம பார்வையில பெரிய மிஸ், ஒரு மரத்தை திங்க கூட பெரிய மேட்டரா அப்படி நம்ம நினைப்போம். சொல்லு கேட்டு வெளியே போறான். ஆதமா இருந்தா என்ன, என் கையால் படைச்சா என்ன, அது அப்படி சொல்றான். என் கையால் படைத்தேன்கிறான். அவரை எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கறான். அப்ப மலக்குகளோட போட்டி வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறான். அவள் அறிவையெல்லாம் கொடுத்து இத்தனை வருஷமா அல்லாஹ்வை வணங்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் நினைச்சா உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னான். மலக்கு கேட்டு பார்த்தாங்கல்ல, யா அல்லாஹ் நாங்க உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது பண்ணிட்டு இருக்கிறோமே, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், வாய் போடு. அது அல்லாஹ்வுடைய பதில் இருக்கு. பேசக்கூட நினைச்சா இப்படியும் படைக்குவேன், வணங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி உன்னையே படைப்பேன், வணங்காம சைத்தான்களை பண்ணக்கூடிய வணங்கி செய்வேனா படைக்குவேன், அதுக்கே நீயா இருக்கிறான்ல. அப்ப மலக்குகள் வாயை திறந்தாலும் கண்டிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சவன ஒரு தப்பு நல்ல உடல போவலி, அவ்வளவுதான், கேட்க முடியாது. அவன் நினைச்சது செய்யக்கூடியவனாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு தான். அவர் ஒரு ஆள் தான் அல்லாஹ்வுடைய நண்பர்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அவங்க வாப்பாக்கு என்ன பண்ணி, யாரெல்லாம் எங்க வாப்பா மன்னிச்சிருந்தாரு. புடிச்சா புடி என்னது வாப்பா மன்னிக்கிறா? உன் தகப்பனார் கெட்ட கொள்கையில் இருக்கிறாரு, என்னை ஏத்துக்கிற அவர் மன்னிக்கணுமா? அவன் கடுமையை காட்டணும்னு நினைச்சாரு. யாரெல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன், எங்க வாப்பாவுக்கு உள்ள மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாரு. அப்ப அல்லாஹ் அவன் நினைச்சதான் செய்யணும். அவன் நினைச்சதுக்கு மாத்தணுமா? இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நம்ம கூட்டாளியாச்சே, ஃப்ரெண்ட் ஆச்சே, பிள்ளை எல்லாம் சொன்னோன்னு அறுக்கிறதுக்கு தயாரானாரு. அப்படி காட்டுல கொண்டே பாலைவனத்தில் கொண்டே கொண்டாடி விட்டாரு, என்ன செஞ்சாலும் அப்படி கட்டுப்பட்டாரு. சரி இப்ராஹிம் வாப்பா கொண்டு கேட்டுக்க அல்லாஹ் சொன்னா, நான் நினைச்சதுதான் கேட்கணும், உனக்கெல்லாம் விருப்பம் கிடையாது இப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் நபியுடைய அருளுக்காக வேண்டி ரசூல் ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அருள் செய்யணும்னு அந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யறான்? 9:114 எடுத்து பாத்தீங்கன்னா, மாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா மௌஇதத்தின் வாதக ஐயாவு தகப்பனுக்கு வாக்களித்த காரணத்தினால் மன்னிப்பு தேடிவிட்டார். பலம்மா தபையன அன்னஹு அதுவும் இல்லா, தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ரா மின்ஹு விலகி கொண்டார், வாப்பாவை விட்டு விலகி விட்டார். அதான் உத்தரவு. அல்லாஹ்வுடைய என்னது நினைச்சதை நான் செய்வேங்கிற காட்டுறானா இல்லையா? யூனுஸ் நபி அவர் மார்க்கத்தை போதிக்கிறார், மக்கள் ஏத்துக்கறல, கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்க, அதிகமான பேர் ஏத்துக்கறல. அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொல்லிட்டான், ஊரை விட்டு வெளியே போ, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோன்ட்டான். பேசாம போயிட வேண்டியதானே? போயிட்டு திரும்பி வந்து பாக்குறாரு, எல்லாம் ஜெயிச்சேந்து ஊரே சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டா அவர் போன பிற ஊர்ல ஒண்ணு கூடி யூனுஸ் சொல்ல கேட்காம போயிட்டோம், இப்ப கரெக்டா சொல்லி இருக்கிறாரு, நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போன்ற உடனே வர இருந்த அதாபு விலகிருச்சு. யூனுஸ் நபி என்ன நினைச்சிட்டு வர்றாங்க, எல்லாம் காலியா இருப்பாங்க, பணத்தை போய் அடக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு அவரு. இங்க வந்து அவரே ஜெயஜன் இருக்கு. இப்ப அவர் என்ன செய்யணும்? யாரெல்லாம் நீ படைச்சவன், நாங்கெல்லாம் அடிமேன் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன செய்யறாரு? என்கிட்ட ஒண்ணு சொல்லிவிட்டு நீ மீறியா அப்படி சொல்றாரு. அப்படி அந்த வார்த்தையை போடுறான். இதுவும் முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டு போகிறார். அல்ல நக்திர் அழகி, நமக்கு அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். நான் என்ன பண்ண, உடனே கடலுக்குள்ள தள்ளி மீன் வயிற்றுல வச்சு பனாதாபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்களுக்கு உள்ள கொண்டை திணிச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். எதனால சொன்னேன்? அவர் எதை நான் நினைச்சதை செய்வேங்கிறது அதை புரிஞ்சுக்கல. அவர் நான் உன்னை செஞ்ச பிறகு அதை எதிர்த்து நிக்கின்ற ஒரு கேள்வி கேட்டார்ல, கோவிச்சுட்டு எங்க போவாருங்கிறேன். யூனுஸ் நபி கோவிச்சுக்கிட்டு வேற பூமிக்கு போயிருவாரா, வேற வானத்துக்கு போயிருவாரா, வேற காத்த சுவாசிக்கிறதுக்கு ஏதாவது இன்னொரு உலகத்தை ஏன்னா படைச்சு வச்சிருக்கிறானா? யாரோட கோவிச்சுட்டு எங்க போற? அப்ப என்னோடு கோவித்துக் கொண்டு போனாருன்ற உடனே அவர் மேல உள்ள கோபம் எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி அல்லாஹ் உத்தரவுனா வலாத்தகுன் கசாஹிபில் ஹூத், யூனுஸ் மாதிரி ஆயிராத. அவர் நான் ஒரு முடிவு எடுத்திருக்க, அதுல குறை கண்டுட்டு வெளியே போனாரு.
அந்த மாதிரி நீ ஆகாதன்ற ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கனே, நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு பொதுவான தீர்வாக இஸ்லாம் சிலதை சொல்கிறது. அதுல ஒரு தீர்வு இப்ப சொல்லியிருக்கோம், ஒரு தீர்வில் பாதி சொல்லியிருக்கோம். ஒரு தீர்வு என்னது, இது பெரிய இடத்து விஷயம். முதல் தீர்வு என்னது, நமக்கு எது நடந்தாலும் பெரிய இடத்து விஷயம். பெரிய இடம் என்றால் எதை வேண்டாலும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன், எதை வேண்டாலும் நினைச்சதை செய்து முடிக்கிறவன், அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வருகிறது. இன்னும் இது சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.